ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சூப்பராக இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போதே அதோட கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவோம். பாருங்களேன், எனக்கு காஃபி பிடிக்கும், அதோடு கூட டீயும் பிடிக்கும் சொல்கிறோம். பார்த்தீங்களா, எனக்கு காஃபி பிடிக்கும், அதோடு சேர்த்து எனக்கு டீயும் பிடிக்கும்னு சொல்ல வரோம். ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் எப்படி நிறைய பேசலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். ஏன்னா நம்ம பிரித்து நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக புரியும். பாருங்களேன், எனக்கு காஃபி பிடிக்கும், அதோட கூட எனக்கு டீயும் பிடிக்கும். எனக்கு காஃபி பிடிக்கும் ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும்? ஏன்னா நம்ம மெயினாக என்ன பேச வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறத நான் எம்பசைஸ் பண்ணி அதை முக்கியத்துவப்படுத்திட்டு நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். அப்போ எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறத நான் எப்படி பேசணும்? நீங்கள் எப்படி பேசணும்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான், பாருங்களேன். ஐ லைக், எனக்கு பிடிக்கும் என்ன? காஃபி. ஐ லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்கும். இப்போ அடுத்து பாருங்களேன், எனக்கு டீயும் பிடிக்கும். ஓகே, எனக்கு டீ பிடிக்கும். நம்ம எப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எனக்கு டீ பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் டீ. இப்போது நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பேசுவோம்னா எனக்கு காஃபியும் பிடிக்கும், டீயும் பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் காஃபி, ஐ லைக் டீ. ஸோ இந்த மாதிரி சில பேர் பேசுவீங்க. நீங்கள் அதை எப்படி பேசணும் அப்படின்னா சிம்பிள் தாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நீங்கள் அந்த சென்டென்ஸை நீங்கள் ஃபுல்லாக பேசிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு காஃபி பிடிக்கும். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எம்பசைஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக இதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? காஃபி பிடிக்கும், ஐ லைக் காஃபி, அதோடு கூட டீயும் பிடிக்கும். அப்போ இந்த அதோடு கூட, அதனுடன், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள். அதுக்கு தான் as well as அப்படின்னு சொல்லுவாங்க. as well as I like tea as well as. செகண்டாக எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல வரோம்? டீயும் பிடிக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை மட்டும் பேசினா போதும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். செகண்டாக உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல வரீங்க? டீ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சு. I like coffee as well as tea. ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்களேன். இப்போ ஐ லைக் காஃபி அப்படிங்கிறத நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னா ஏன்னா இதை தான் முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு காஃபி பிடிக்கும், அடிஷ்னலாக என்ன சொல்கிறீங்கன்னா அதோடு கூட டீயும் பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் எதை ஃபஸ்ட்டு நம்ம எம்பசைஸ் பண்ணி எனக்கு இது பிடிக்கும்னு சொல்கிறோம் அப்படின்னா காஃபி. அப்போ ஐ லைக் காஃபி ஆஸ் வெல் அஸ் டீ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ பாருங்களேன், எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், அதோடு கூட எங்கள் அப்பாவும் பிடிக்கும். நல்லா கவனிங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்? எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், அதோடு கூட எங்கள் அப்பாவும் பிடிக்கும். ரெண்டு பேருமே பிடிக்கும்னு சொல்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம எதை எம்பசைஸ் பண்ணி சொல்கிறோம்? எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், அதோடு கூட எங்கள் அப்பாவை பிடிக்கும். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தான். பாருங்களேன், எனக்கு பிடிக்கும், ஐ லைக், யாரை பிடிக்கும்னு சொல்கிறேன்? எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், அதோடு கூட எங்கள் அப்பாவும் பிடிக்கும். ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும். சிம்பிள் தான். ஐ லைக் மை மாம் ஆஸ் வெல் அஸ் மை டேட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஐ லைக் மை மாம் ஆஸ் வெல் அஸ் மை டேட். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. நம்ம தமிழில் பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவும் பிடிக்கும், அதோடு கூட எங்கள் அப்பாவும் பிடிக்கும். பாருங்களேன், எனக்கு எங்கள் அம்மாவும் பிடிக்கும், அதோடு கூட எங்கள் அப்பாவும் பிடிக்கும். எனக்கு காஃபி பிடிக்கும், அதோடு கூட டீயும் பிடிக்கும். எனக்கு தோசை பிடிக்கும், அதோடு கூட இட்லியும் பிடிக்கும். சொல்லுங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி. அதாவது உங்களுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க. அப்படியே சொல்லிவிட்டு அந்த சென்டென்ஸை நீங்கள் அப்படியே நிப்பாட்டாமல் அதோடு கூட இன்னொன்று சேர்த்து சொல்கிறீங்க. பார்த்தீங்களா? அந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிற இந்த ரூட் வேர்டை நம்ம வச்சு பேசணும். ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள்லாம் கவனமாக கவனிங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் நிறைய பேர் காமெண்ட்லாம் ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஆன்சர் உங்களால் முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா ப்ளீஸ் தயவு செய்து வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஆன்சரை யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. ப்ளீஸ் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வாயை திறந்து எனக்காக பேசுங்க. முடிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை நான் எழுத காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் தமிழ் பேசுகிறேன், அதோடு கூட ஆங்கிலமும் பேசுகிறேன். நான் தமிழ் பேசுகிறேன், அதோடு கூட இங்கிலீஷும் பேசுகிறேன். சொல்ல வரேன் பார்த்தீங்களா? இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் 2 விஷயத்த செய்கிறேன் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஆனால் எதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நான் தமிழ் பேசுகிறேன், ஒரு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷும் பேசுகிறேன், ஒரு ஆக்ஷனை செய்கிறேன், அதோட கூட இன்னொரு ஆக்ஷனே செய்கிறேன். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, அது எப்படி பேசலாம்? சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நான் தமிழ் பேசுகிறேன், இதை பேசலாம். நான் பேசுகிறேன் அப்படின்னா ஸ்பீக். ஓகேங்களா? ஐ ஸ்பீக். நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன்? தமிழ். ஐ ஸ்பீக் தமிழ். நான் தமிழ் பேசுகிறேன், அதோடு கூட நான் இங்கிலீஷும் பேசுகிறேன். இப்போ இதை எப்படி பேசணும் அப்படின்னா, அதோடு கூட அப்படிங்கிறத சொல்ல வரும்போது ஆஸ் வெல் அஸ் நான் என்னவோ பேசுகிறேன் இங்கிலீஷ். தட்ஸ் ஆல் தான். இவ்வளோ தான். புரிஞ்சா? ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ். தட்ஸ் ஆல் தான். I speak Tamil as well as English. I speak Tamil as well as English. That's all தான். ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு சில பேர் நினைப்பீங்க, மகா I speak Tamil இப்படி பேசாச்சு, as well as I speak English இப்படி பேசலாமா அப்படின்னா நீங்கள் அப்படி பேசாதீங்க. ஏன்னா இங்கே தமிழும் இங்கிலீஷும் பேசுகிறது நான் தான். as well asக்கு அப்புறம் திருப்பி நான் என்னை வச்சு பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தான் இங்கே இருக்கேன், நான் தான் தமிழ் பேசுகிறேன், நான் தான் இங்கிலீஷ் பேசுகிறேன். அப்போ திருப்பி இங்கே ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு பேசாதீங்க. டைரெக்டாக ஆஸ் வெல் அஸ்க்கு அப்புறம் என்ன பேசுவீங்களோ அதை மட்டும் பேசுங்க. முடிஞ்சு. புரிஞ்சு? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடம் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு குழப்பம். நல்லா கவனிங்களேன். ஐ ஸ்பீக் தமிழ், நான் தமிழ் பேசுகிறேன், அதோடு கூட சேர்ந்து நான் இங்கிலீஷும் பேசுகிறேன். அப்போ அந்த அதோடு அப்படின்னு சொல்ல வரோம் பார்த்தீங்களா, அதோடு இங்கிலீஷ். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? சூப்பர், வெரி குட். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் தமிழ் படிக்கிறேன், அதோடு கூட இங்கிலீஷும் படிக்கிறேன். சிம்பிள் தான். ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பாருங்களேன். என்னால் வாசிக்க முடியும், அதோடு கூட எழுதவும் முடியும். எப்படி சொல்லலாம்? ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? என்னால் வாசிக்க முடியும், அதோடு கூட சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக கொடுக்குறேன்னா என்னால் எழுதவும் முடியும்னு சொல்கிறேன். ஓகே, எப்படி சொல்லலாம்? என்னால் வாசிக்க முடியும், இது எப்படி சொல்லலாம்? என்னால் முடியும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? என்னால் முடியும், ஐ கேன். என்னால் முடியும், என்னால் என்ன செயலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன்? வாசிக்க முடியும். ஐ கேன் ரீட் அப்படின்னா என்னால் வாசிக்க முடியும், அதோடு கூட சேர்த்து என்னவும் செய்ய முடியும்? எழுதவும் முடியும். அப்போ அது எப்படி சொல்லலாம்? அதோடு கூட சேர்த்து எழுதவும் முடியும். எப்படி சொல்லலாம்? தமிழில் பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரியும், அதோடு கூட சேர்த்து எழுதவும் முடியும். ஆனால் அதை சிம்பிளாக சொல்லலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஆஸ் வெல் அஸ். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரைட், தட்ஸ் ஆல். ஐ கேன் ரீட் அப்படின்னா என்னால் வாசிக்க முடியும், ஆஸ் வெல் அஸ் ரைட் அப்படின்னா எழுதவும் முடியும். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, வெரி குட். இப்போ இந்த இடத்துல
நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவனால் வாசிக்கவும் முடியும் எழுதவும் முடியும். இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா சப்ஜெக்டை மாற்றி நீங்கள் சூப்பராக நிறைய சென்டென்ஸை பேசலாம். பாருங்களேன், இப்போ அவனால் வாசிக்கவும் முடியும் எழுதவும் முடியுது. எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்டை மாற்ற முடிஞ்சு ஹீ கேன் ரீட் ஆஸ் வெல் அஸ் ரைட். டெட்ஸ் அவ்வளோதான். புரிஞ்சா? இங்கே கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் வேர்ப். ஸோ இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வச்சு தான் பேசணும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்களேன். நம்ம கேன் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்ப் வச்சு பேசும்போது இங்கே வரக்கூடிய வேர்பை அப்படியே பேசினா போதும். ஆனால் இங்கே பாருங்கள், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது இந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக வேர்போட எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே பாருங்கள், அவன் தமிழ் பேசுவான் அதோடு கூட சேர்ந்து இங்கிலீஷும் பேசுவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா ஹீ ஸ்பீக் அப்படின்னு பேசக்கூடாது. ஹீ ஸ்பீக்ஸ் தமிழ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் இப்படி தான் பேசணும். ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இது ரொம்ப பேசிக் தான். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. அடுத்து பார்க்கலாமா? எனக்கு பேனா வேணும் அதோடு கூட சேர்த்து பென்சிலும் வேணும். இங்கே உங்களுக்கு 2 திங்ஸ் வேணும்னு சொல்ல வரீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எதை எம்பசிஸ் பண்ணி முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு பேனா வேணும் அதோடு கூட சேர்த்து பென்சிலும் வேணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட் என்ன பேசலாம்? எனக்கு பேனா வேண்டும். எப்படி சொல்லலாம்? எனக்கு வாண்ட் வேணும் என்ன? பேனா. பேனா அப்படிங்கிறத நம்ம பென் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐ வாண்ட் அ பென். எனக்கு ஒரு பேனா வேண்டும் அதோடு கூட சேர்த்து பென்சிலும் வேணும். ஆஸ் வெல் அஸ் அ பென்சில். ஈஸியாக இருக்கா? ஆஸ் வெல் அஸ் அ பென்சில். தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? புரியுதா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் நம்ம இப்படியும் பேசலாம். இந்த ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துல அண்ட் இப்படியே வச்சு பேசலாம். ஆனால் இதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறிடும். ரெண்டுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ அண்ட் வரும்போது எப்படி வரும் அப்படின்னா ஐ வாண்ட் அ பென் அண்ட் அ பென்சில் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே வேணும் ஈக்குவலாக சொல்கிறோம். கரெக்டாக ஈவனாக சொல்கிறோம் எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆஸ் வெல் அஸ் வரும்போது எனக்கு பேனா வேண்டும் அதை முக்கியத்துவப்படுத்திட்டு அதோடு கூட ஒரு அடிஷ்னலாக பென்சிலும் வேண்டும் சொல்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? அண்ட் வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக சொல்கிறோம். ஆஸ் வெல் அஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு இதை நம்ம மேலே வச்சோம் இன்னொரு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வச்சு சொல்கிறோம். ஆனால் ரெண்டுமே வேணும்னு தான் சொல்ல வரோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? என்கிட்ட ஃபோன் இருக்குது அதோடு கூட சேர்த்து லேப்டாப்பும் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த அதோடு கூட அப்படிங்கிறத தமிழில் அத்துடன் கூட அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தமிழில் இப்படி தான் வரும். ஓகேங்களா? நம்ம பேச்சுலக்கு இப்படி தான் பேசுவோம். ஓகே, எப்படி சொல்லலாம்? என்கிட்ட ஃபோன் இருக்குது. எப்படி சொல்லலாம்? என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ். என்ன இருக்குது? என்கிட்ட ஃபோன் இருக்குது. ஐ ஹாவ் அ ஃபோன். அதோடு கூட சேர்த்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? லேப்டாப்பும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அ லேப்டாப். தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் பாருங்களேன். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த சென்டென்ஸை பேச முடியுது அப்படின்னா இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிச்சின்னு அர்த்தம். பாருங்களேன், அவன் சென்னையில் வேலை பார்க்குறான் அதோடு கூட சேர்த்து மதுரையில் வேலை பார்க்குறான். வாரத்துக்கு 5 நாள் சென்னையில் 2 நாள் மதுரையில். புரிஞ்சா? உங்களுக்கு ஈஸியாக இருக்காங்க. அவன் சென்னையில் வேலை பார்க்கான் அடிஷ்னலாக என்ன சொல்கிறோம்? அவன் மதுரையிலே வேலை பார்க்குறான். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான். ஃபஸ்ட் இங்கே நம்ம எப்படி பேசணும்? அவன் சென்னையில் வேலை செய்கிறான். அவன் ஹீ வேலை செய்கிறான். எப்படி சொல்லலாம்? வேலை செய்கிறது என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஒர்க். ஆனால் நல்லா கவனிங்க, ஹீ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ இருக்கிறதுனால
இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணி பேசணும். ஹீ ஒர்க்ஸ், அவன் வேலை செய்கிறான். எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லியிருக்கோம்? சென்னையில். பாருங்கள், ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். சென்னையில் ஒரு பிளேஸை பற்றி பேசியிருக்கோம். இன் சென்னை. ஓகேங்களா? ஹீ ஒர்க்ஸ் இன் சென்னை. ஹீ ஒர்க்ஸ் இன் சென்னை. அவன் சென்னையில் வேலை பார்க்கிறான், வேலை செய்கிறான். அதோடு கூட சேர்த்து எங்கே வேலை பார்க்குறான்? மதுரையிலே வேலை பார்க்குறான். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? அதோடு கூட மதுரையிலே வேலை பார்க்குறான். அதோடு கூட மதுரையிலையும் வேலை பார்க்குறான். ஆஸ் வெல் அஸ் இன் மதுரை. தட்ஸ் அவ்வளோதான். ஆஸ் வெல் அஸ் இன் மதுரை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் பாருங்களேன். அவன் கோயம்புத்தூரில் வேலை பார்க்கிறான். அதோடு கூட திருச்சியிலும் வேலை பார்க்குறான். ஆன்சர் சிம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்ஜெக்டை மாற்றி நீங்களாக நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பேசுங்க. இப்போ இதை உங்களுக்கு பேச முடியல அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய பேரை போட்டு பேசுங்க. அல்லது இப்படி பேசலாம், நான் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறேன், அதோடு கூட சேர்த்து திருச்சியில் வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், சப்ஜெக்டை மாற்றி நிறைய சென்டென்ஸை நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பார்க்கலாமாங்க. அவள் காய்கறிகள் வாங்கினாள், அதோடு கூட சேர்த்து பழங்களும் வாங்கினாள். எப்படிங்க பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம். நான் கடைக்கு போனேன், பருப்பு வாங்கினேன், அதோடு கூட சேர்த்து சீனியும் வாங்கினேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே ஓகே, எப்படிங்க பேசலாம்? அவள் காய்கறிகள் வாங்கினாள், அதோடு கூட சேர்த்து பழங்களும் வாங்கினாள். ஓகே, she bought. அவள் வாங்கினாள். என்ன வாங்கினாள்? காய்கறிகள், வெஜிடபிள்ஸ். அதோடு கூட சேர்த்து என்னமோ வாங்கினாள்? பழங்களும் வாங்கினாள். அதோடு கூட சேர்த்து பழங்களும் வாங்கினாள். as well as ஃப்ரூட்ஸ். நல்லா கவனிங்க. நம்ம அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் பேசுவோம். ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் அதிகமாக பேசும்போது ஃப்ரூட்டோட அப்படி நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நம்ம எப்படினாலும் பேசலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? she bought vegetables as well as fruit. she bought vegetables. அவள் காய்கறிகள் வாங்கினாள். as well as fruits அப்படின்னா அதோடு கூட சேர்த்து பழங்களும் வாங்கினாள். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நாங்கள் மேஜையை சுத்தம் செய்தோம், அதோடு கூட சேர்த்து தரையையும் சுத்தம் செய்தோம். டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம், அதோடு கூட சேர்த்து தரையும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். சொல்லுவோம் பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? நாங்கள் மேஜையை சுத்தம் செய்தோம். we cleaned. ஏன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் பேசியிருக்கோம். அதனால் இங்கே பாருங்களேன், நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இங்கே பாட் அப்படிங்கிறத ஏன் பேசியிருக்கோம் அப்படின்னா வாங்கினால் ஒரு முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம பேசியிருக்கோமா? முடிந்த ஒரு செயலை பற்றி பேசுறதுனால வாங்குறத பை அப்படின்னு சொல்லுவோம். இதோட முடிந்த செயல் என்ன அப்படின்னா பாட். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு V1, V2, V3 வேர்போட V1 என்ன, V2 என்ன, V3 என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியாது, ஆனால் மனப்பாடம் பண்ணி தான் வைக்கணும், வேறு வழியே கிடையாதுங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிங்க அப்படின்னா இல்லைங்க, ஈஸி தான், உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா V1, V2, V3 வேர்புக்கான V1, V2, V3க்கான PD ஃபார்மெட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேண்டுமானால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஓகே ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாமாங்க. நாங்கள் மேஜையை சுத்தம் செய்தோம், அதோடு கூட சேர்த்து தரையும் சுத்தம் செய்தோம். நாங்கள் சுத்தம் செய்தோம். நாங்கள் we சுத்தம் செய்தோம். cleaned. பாருங்கள், clean அப்படிங்கிறது V1. இதோட V2 என்ன அப்படின்னா இதோட ed ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, எதை சுத்தம் செய்தோம்? மேஜையை, the table. we cleaned the table. நாங்கள் மேஜையை சுத்தம் செய்தோம், அதோடு கூட சேர்த்து எதையும் சுத்தம் செய்தோம்? அதோடு கூட சேர்த்து as well as தரையை, ஃப்ளோர். தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட், கடந்த காலத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம்.
ஈஸியாக இருக்கா? இங்கே இருக்கிற 2 சென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸை பற்றி தான் பேசியிருக்கோம். இது ஈஸியாக தான் இருக்கும் பாருங்களேன். இது நம்ம அதிகபட்சம் பெரும்பாலும் பேசுவோமா அப்படின்னா இல்லை, பட் இருந்தாலும் சில நேரங்களில் பேசுவோம். பாருங்களேன், நான் நாளைக்கு வருவேன், அதோட கூட சேர்த்து அடுத்த வாரமும் வருவேன். ஓகே, எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். நான் நாளைக்கு வருவேன். ஐ வில் கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோ. நான் நாளைக்கு வருவேன், அதோடு கூட சேர்த்து ஆஸ் வெல் அஸ் எப்பயும் வருவேன், அடுத்த வாரமும் வருவேன், நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் ஐ வில் கம் டுமாரோ ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் வீக். ஐ வில் கம் டுமாரோ ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் வீக். ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், பட் இந்த வீடியோ யாரோ ஒருத்தவங்க புதுசாக பார்க்கலாம், யாரோ ஒருத்தவங்களுக்கு புதுசாக ஒரு கேள்வி வரலாம், இல்லை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு அது மறந்து போயிருக்கும். திருப்பி நான் சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மகா, நாளைக்கு இக்குன்னா டூ வச்சு தான் பேசணும். அப்போனா ஐ வில் கம் டு டுமாரோ அப்படின்னு தானே பேசணும். இங்கே நீங்கள் டூ ஆட் பண்ணி பேசல அப்படின்னு கேள்வி வருதா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், உங்களுக்கு மறந்துருக்கும் சில பேருக்கு. நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் இன்று, நேற்று, நாளை, டுடே, எஸ்டர்டே, டுமாரோ இதை வச்சு பேசுகிறீங்களோ அதுக்கு முன்னாடி டூ வச்சு பேசவே பேசக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஐ வில் கம் டுமாரோ இப்படி தான் பேசணும். ஓகேங்களா? ஐ வில் கம் டுமாரோ ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் வீக். அடுத்து பாருங்களேன், நாம் இன்று சந்திப்போம், அதோடு கூட சேர்த்து அடுத்த வாரமும் சந்திப்போம். காலைல சொல்கிறேன், நம்ம இன்றைக்கி நைட்டு பார்க்கலாம், அதோடு கூட சேர்த்து நம்ம அடுத்த வாரமும் நைட்டு பார்க்கலாம் இதே டைமில். இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படிங்க சொல்லலாம்? நாம் இன்று சந்திப்போம், we will meet எப்போ? இன்று, டுடே. எப்பயும் சந்திப்போம்னு சொல்கிறோம். அடுத்து அதோடு கூட சேர்த்து as well as எப்போ? அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? இப்படியும் சொல்லலாம், நம்ம இன்றைக்கும் சந்திப்போம், நாளைக்கும் சந்திப்போம். we will meet today as well as tomorrow. அவ்வளோ முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்டை ரொம்ப டீட்டெயிலாக, இன்டெப்த்தாக, பொறுமையாக, மெதுவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய ஃபீட்பேக், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தம்ஸ் அண்ட் ஸ்கேன்ஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.